வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்பு. இதுக்கு ஒரு மண் சட்டி சூடானதும் நல்லதாக ஒரு நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, இது வந்து கால் ஸ்பூன் போட்டுட்டு, பூண்டு, வெள்ளை பூண்டு வந்து 2 கைப்பிடி அளவுக்கு ஒன்றும் பாதியமாக தட்டி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அப்புறம் 2 சின்ன வெங்காயம், 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறோம். அது லைட்டாக அந்த கலர் வந்து லைட்டாக மாறுற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு பாதி அளவுக்கு நம்ம வந்து கல்லுப்பு இதில் சேர்க்க போகிறோம். பாதி அளவுக்குனா இந்த குழம்புக்கு 2 ஸ்பூன் கல்லுப்பு தேவை. நம்ம வந்து ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில். அப்போ தான் வந்து சின்ன வெங்காயம் சீக்கிரம் வேகும். ஸோ இப்போ அந்த கல்லுப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த அப்படி சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நல்ல 2 சைஸு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அதுவும் கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் சும்மா அந்த இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும், வெங்காயம் வந்து லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஜாரில் 2 வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவுக்கு புளியும் ஊற வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளேயே இந்த இது வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு திருப்பி அந்த மஞ்சள் ஸ்மெல்லு போடுறதுக்காக லைட்டாக மூடிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா 2 வெங்காயம் 2 தக்காளி, அதை வந்து இதில் ஊற்றிட்டு, ஸோ அந்த ஜாரையே வந்து லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதில் வந்து ஊற்றிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அதுக்குள்ளே நம்ம லெமன் சைஸில் ஒரு புளியை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது 1 கிளாஸ் அளவுக்கு வந்துச்சு, ஒரு மீடியமான கிளாஸ் அளவுக்கு. ஸோ அந்த மீடியமான கிளாஸ் அளவுக்கு அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி, தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ தான் வந்து அது நல்லா கொதித்து, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா கொதித்து கரெக்டான அளவுக்கு வரும். ஸோ இப்போ வந்து மசாலா பொருட்கள் சேர்க்கலாம். என்ன மசாலா அப்படின்னா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச கறி மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதையும் போட்டுட்டு நல்லதாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி எந்த அளவுக்கு இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அதுக்குள்ளே மூடி வச்சிடலாம். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்குள்ளே மூடி வச்சிடலாம். அது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, நெத்திலி மீன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்ல மீன் ஃப்ரைக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் உப்பு வந்து ஜாஸ்தியாக போடாமல் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த குழம்பு வந்து நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து ஓரளவுக்கு முழுசாக இருந்த குழம்பு வந்து முக்கால்வாசி ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபிஷ் ஃப்ரை மாதிரி, அதை வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நெத்திலி மீன் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல பெரிய பெரிய நெத்திலின்றதுனால இது எப்படியும் ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஸோ 300லேருந்து 400 கிராமுக்குள்ளே இருக்கும் இந்த மீன். ஸோ இது வந்து நல்லா போட்டுட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் நேரம் திறந்தே வைக்கவும். அப்போ தான் வந்து அந்த மீன் வந்து கொஞ்சம் அப்சர்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் திறந்தே வச்சுக்கலாம். திறந்தே வச்சிட்ட பிறகு என்ன பண்ணலன்னா, கொஞ்சம் அந்த டைமில் வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா, இது வந்து அவ்வளோவா கிளற வேணாம். லைட்டாக நம்ம வந்து ஒரு மிக்ஸ் மாதிரி கொடுத்தோன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியுது போட்டு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துலேயே நம்ம போட்ட மீன் வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டுருக்குது. ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு மீன் வெந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு கல்லில் வந்து ஒரு 5-6 மிளகு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 4-5 கவுண்டில் வெந்தயம், ஒரே ஒரு பூண்டு, இது எல்லாத்தையும் லாஸ்ட்டாக தட்டி
கொஞ்சம் அந்த குழம்பு கொதித்து நம்ம இறக்குற போகிறீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் வந்து இந்த பவுடரை போட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிடணும். அந்த மாதிரி நம்ம மூடிட்டோன்னா நல்ல ஸ்மெல்லோட நெத்திலி மீன் குழம்பு ரெடி.